Test for divisibility. So divisibility by 7, 11 and 13 meaning பார்த்தீங்கன்னா same procedure தான். If the difference of the number formed by the last 3 digits and the number formed by the rest of the digits is divisible by 7, 11 and 13 respectively, then the number will divide by 7, 11 and 13 respectively. So என்ன சொல்ல வரான்னு பாருங்க. எக்ஸாம்பிள்ல first example வந்து 3206. So larger number எல்லாத்துக்குமே வந்து same procedure தான். So same procedure in the sense divisibility by 7, 11, 13 மூணுத்துக்குமே பார்த்தீங்கன்னா same procedure தான். So இங்க நீங்க பார்க்க வேண்டியது difference find out பண்ணணும். So எதுக்கு difference பாருங்க. Number formed by the last 3 digits. இதான் வந்து last 3 digits. So 206 எழுதியாச்சு minus number formed by the rest of the digits. Remaining என்ன இருக்குங்க 3 மட்டும் இருக்கு. So இதை மட்டும் நீங்க பண்றீங்க. So இதை ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 203 கிடைக்கும். So இது வந்து divide by 7 ஆகுதான்னு செக் பண்ணலாம். So நம்ம என்ன செக் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து divide by 7 or not ன்னு செக் பண்ண போறோம். So அதுக்கு ப்ரொசீஜர் பாருங்க. Last 3 digits minus rest of the digits. Rest of the digits அப்படினும்போது இங்க 3 மட்டும் தான் இருக்கு. So 3 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 203 இருக்கு. If this is divisible by 7 because நம்ம வந்து divisible by 7 ஆன்னு செக் பண்ண போறோம். So இது divide by 7 நீங்க பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஷன்ட்ல ஒரு நம்பர் கிடைக்கும். ரிமைண்டர் வந்து 0வா இருக்கணும். அப்பதான் வந்து completely divisibleனு மீனிங். So இப்போ 203 divide by 7 பண்ணி பாருங்க. உங்களோட கோஷன்ட் வந்து 29 கிடைக்கும். So 29 into 7 தான் பார்த்தீங்கன்னா 203. ரிமைண்டர் வந்து 0 இருக்கும். So completely divide ஆச்சுனா தான் which means ரிமைண்டர் 0 கிடைச்சிச்சுன்னா இந்த நம்பர் என்டையர் நம்பருமே பார்த்தீங்கன்னா divide by 7 நீங்க வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் எடுத்து டிவைட் பை 7 வந்து நம்ம பண்ணல. ஸோ லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் மைனஸ் ரெஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸை நீங்கள் சப்ராக்ட் பண்ணால் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது டிவைட் பை 7 பண்ணாலே போதும். ரிமைண்டர் 0 கிடைச்சதுன்னா இந்த நம்பர் வந்து டிவைட் பை 7 நீங்கள் கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 68,992 டிவைட் பை 7 இல்லையா நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ டிவிசிபிலிட்டி பை 7 செக் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்கோம் லாஸ்ட் 3 digits நீங்கள் எப்பயும் போல் பண்ணுற மாதிரி இந்த நம்பர் எடுத்து டிவைட் பை 7 பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 digits மைனஸ் ரெஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் இங்கே என்ன இருக்குது 68. ஸோ இதை ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதை ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 924 கிடைக்கும். ஸோ இந்த கிடைச்சிருக்க நம்பரை வந்து டிவைட் பை 7 பண்ணிங்கன்னா உங்களோட கோஷன்ட் வந்து என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 132 கிடைக்கும். ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0 கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் 0 கிடைச்சிச்சுன்னா கம்ப்ளீட்லி டிவிசிபிள் மீனிங். ஸோ இந்த என்டையர் நம்பருமே பார்த்தீங்கன்னா டிவைட் பை 7 ஆகும். ஸோ ரிமைண்டர் அதர் தென் 0 கிடைச்சிச்சுன்னா இந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 7 கிடையாது, நாட் டிவிசிபிள் நீங்கள் கன்க்ளூட் பண்ணலாம். இங்கே ரிமைண்டர் 0 இருக்கனால இந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 7. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பட் லாஸ்ட் டைம் வந்து டிவிசிபிலிட்டி பை 7 பார்த்தோம். ஸோ அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ 11 செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிவைட் பை 11. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் சொன்னோம். ஸோ லாஸ்ட் 3 டிஜிட்ஸ்னும் போது 182 மைனஸ் ரெஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் பார்க்கும்போது 9675. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 9493 கிடைக்கும். ஸோ நெகட்டிவ் நம்பர். ஸோ நெகட்டிவ் நம்பர் இருந்தால் பரவாயில்ல, இதை நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த நம்பர் வந்து டிவைட் பை 11 வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ 11 பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோஷன்ட் வந்து 863 கிடைக்கும். ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும். விச் மீன்ஸ் இந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 11 நீங்கள் கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் வந்து இப்போ இந்த 9493 ஒரு பெரிய நம்பர் தான். இது டிவைட் பை 11 பண்ண கஷ்டமாக இருக்குன்னா இது நீங்கள் ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ சேம் ஸ்டெப்ஸ் தான். ஸோ நம்பர் ஃபார்ம் பை லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா 493 மைனஸ் இந்த 9 பண்ண போகிறீங்க ரிமைனிங் டிஜிட்ஸ். ஸோ இதை ரெண்டு நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 484 கிடைக்கும். ஸோ நம்ம டிவிசிபிலிட்டி பை 11 தான் செக் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பை 11 நீங்கள் மறுபடியும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோஷன்ட் வந்து 44 கிடைக்கும். ஸோ 44 into 11 தான் பார்த்தீங்கன்னா 484. ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும். விச் மீன்ஸ் இந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 11. ஸோ அதர் தென் 0 கிடைச்சிச்சுன்னா இந்த நம்பர் வந்து will not be divisible by 11 நீங்கள் கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ பெரிய நம்பர் இருக்கும்போது டிவைட் பை 11 பண்ண கஷ்டமாக இருந்தது. இங்கே எப்படி ஸ்டெப்ஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் திருப்பி நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணுறீங்க. லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் மைனஸ் ரெஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பரை வந்து டிவைட் பை 11 தான் நம்ம பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம டிவிசிபிலிட்டி பை 11 தான் செக் பண்ணுறோம். அப்போ ரிமைண்டர் 0 கிடச்சிது. விச் மீன்ஸ் இந்த நம்பர் வந்து
divisible by 11. So 7 பார்த்தாச்சு, 11 பார்த்தாச்சு. Next 13 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா divisibility வந்து 13க்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கும் அதே சேம் ப்ரொசீஜர். லாஸ்ட் 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 8, 1, 2. இதோட டிஃப்ரென்ஸ் ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் என்ன இருக்குது? 9, 0, 8, 3, 7 இருக்குது. ஸோ இது ரெண்டு நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -9, 0, 0, 2, 5 இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பை 13 தான் பண்ண போகிறீங்க. ஸோ டிவைட் பை 13 பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோஷன்ட் வந்து 6925 கிடைக்கும். ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும். விச் மீன்ஸ் இந்த நம்பர் வந்து divisible by 13. அதர் than 0 கிடைச்சிச்சுன்னா will not be divisible by 13 நீங்கள் கன்க்ளூட் பண்ணிடலாம். இஃப் இன் கேஸ் இவ்வளோ பெரிய நம்பரை வந்து நான் டிவைட் பை 13 பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க மறுபடியும் அதே மாதிரி ஸ்டெப்ஸ் தான். லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் என்னது? 0, 2, 5 மைனஸ் டிஃப்ரென்ஸ் எது கூட ரெஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸ்னும் போது 90 இருக்குது. ஸோ 90 இது ரெண்டே நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 65 கிடைக்கும். ஸோ இந்த 65ஐ டிவைட் பை 13 செக் பண்ணி பாருங்கள். ஸோ 13 எத்தனை டைம்ஸ் வந்து 65? 5 டைம்ஸ். ஸோ 5 தான் வந்து உங்களோட கோஷன்ட். ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும். பிகாஸ் 65 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி divisible by 13. ஸோ இந்த நம்பர் வந்து divisible by 13 கன்க்ளூட் பண்ணலாம். இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இதை பண்ணுறது டிவிஷன் பண்ண கஷ்டமாக இருக்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பண்ணுங்கள். லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் மைனஸ் நம்பர் ஃபவுண்ட் பை த ரெஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 65 கிடச்சது. தென் டிவைட் பை 13 பண்ணோம். ஸோ உங்களுக்கு கோஷன் 5 கிடச்சது. ரிமைண்டர் வந்து 0 கிடச்சது. ஸோ ரிமைண்டர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ கம்ப்ளீட்லி divisible அப்படின்னா 0 கிடைக்கும். அதர் தென் 0 கிடச்சதுன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க நம்பர் வந்து will not be divisible நீங்கள் கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ divisibility by 7, 11 and 13 தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ 3 நம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா difference of the number formed by the last 3 digits and the numbers formed by the rest of the digits is divisible by 7 or 11 or 13 ஆன நம்ம செக் பண்ணி பார்த்தோம். If remainder is 0 then you can conclude. Thank you so much for watching this video. உங்களுக்கு ஏதாவது queries இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸ் பேசிக் கான்செப்ட்ஸ் ரிலேட்டடாக queries இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். Thank you so much.